தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. பாவைக்கு சாற்றி நீராடினாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்க பெருஞ்சென்னல் ஊட கயலோகல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்க பெருஞ்சென்னல் ஊட கயலோகல. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலொரும் பாவாய். வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலொரும் பாவாய். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத 3ஆம் நாள் வணக்கங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதை தந்த தமிழ் திருப்பாவை. திருப்பாவைய இந்த மார்கழி மாதம் வாசிக்க கத்துண்டு அதோட வியாக்கியானத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல் பாசுரத்துல ஆண்டாள் தன்னோட தோழிகளை போய் எழுப்பி நோம்பு நோக்கலாம், நீராட வாங்கோன்னு கூப்பிடுறான். இரண்டாவது பாசுரத்துல நோம்புக்கான விதிமுறைகள் என்ன அத விளக்கி சொல்றான். என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இந்த 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த. இந்த பாசுரத்துல நோம்பு நோக்கிறதுனால இந்த உலகமே நன்னா இருக்க போறது, அதோட நற்பலன்கள் என்ன அப்படின்னு விளக்கி சொல்றான். 3வது பாசுரத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி முதல் 2 தனியன்கள், முதல் 2 பாசுரங்கள் அத அபியாசம் பண்ணலாமா? நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர்
சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்தோட பலன் என்ன, அது கண்டிப்பாக நம்ம மனசுல தோணும். கிருஷ்ண பரமாத்மா என்னதான் கீதையில கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னாலும் ஸ்லோகங்கள்ல கூட அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு கடைசியில பார்த்தோம்னா வாசிக்கிறதோட பலன் என்ன அப்படின்னு பலஸ்ருதி கொடுத்திருக்கும். ஆண்டாள் இந்த 3வது பாசுரத்தை பலஸ்ருதியாக சொல்றான். இந்த நோன்பு எனக்காகவோ நம்மளுக்காகவோ மட்டும் நம்ம கடைபிடிக்கல, இந்த லோகமே க்ஷேமமாக இருக்க போறது, சீரும் சிறப்புமாக வளத்தோட இருக்க போறது எப்படிங்கறத வியாக்கியானத்துல பாப்போம். முதல்ல 3வது பாசுரத்தை வாசிக்க கத்துக்கலாமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்
நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். மூன்றாவது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த, இந்த உலகத்தை தீய சக்திகள் கிட்டேந்து காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு பலவிதமான அவதாரங்கள் பண்ணி இந்த பூமிக்கு வந்தார். அதுல ஒரு அவதாரம் வாமன அவதாரம், குள்ள உருவத்துல வந்த அவதாரம். மாபலி மன்னன் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் மாபலி மன்னன் யாருன்னா பிரகல்லாதனோட பேரன். நல்ல முறையில தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனா ஆசை யார விட்டது? எல்லாருக்கும் கட்டுப்படுத்த மிக கடினமான ஒரு விஷயம் என்னன்னா ஆசை. ஒரு உதாரணம் பார்ப்போமே. நம்ம பஸ் வரத்துக்காக காத்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். அந்த பஸ் சரியான நேரத்துக்கு வந்தா போறோங்கிறது நம்மளோட முதல் ஆசை. அந்த பஸ் வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்க, கூட்டமாக வருது, எப்படியோ அடிச்சு புடிச்சு பஸ்ல ஏறணும். ஏறினதுக்கு அப்புறமா கூட்ட நெரிசலாக இருந்தா இவ்வளவு கூட்டமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் காலியாக நிக்கிறதுக்காவது இடம் இருக்கப்படாதான்னு தோணும். நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, சௌரியமாக நிக்கலாம். ஒரு சீட்டு காலியாக கூடாதான்னு தோணும். ஒரு சீட்டு காலியானா ஜன்னல் ஓரமாக கிடைச்சா காத்து வாங்கிட்டே பிரயாணம் பண்ணலாமேன்னு தோணும். அதுதான் இந்த ஆசை. ஒண்ணு கிடைச்சுட்டாலும் அடுத்து அடுத்து அதை விட பேராசையில என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசு தோணிட்டே இருக்கும். மாபலி மன்னனும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்த பூமியையே தன்வயப்படுத்தினாலும் அது மட்டும் போராது, தேவலோகமும் தன் கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் மாபலி மன்னன். தேவலோகத்துக்கு போர் தொடுக்கிறான். இந்திரன் பயந்து மகாவிஷ்ணு கிட்ட சரணாகதி பண்றான். மகாவிஷ்ணு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு வாக்கு கொடுக்கிற. வாமனனாக இந்த பூமிக்கு ஜனனம் பண்ணி வர அதிதிக்கும் கஷ்யபருக்கும் மாபலி மன்னன் ஒரு பெரிய யாகம் நடத்துற. அந்த யாகத்தோட முடிவுல யாரு என்ன வந்து தன்கிட்ட கேட்டாலும் நான் அவளுக்கு அதை கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ற. வாமனன் யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தாமதமாக வர. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக வரலே, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு மாபலி மன்னன் கேட்க, எனக்கு ரொம்ப ஒண்ணும் வேண்டாம், 3 அடி மண் கொடுத்தா போறோம். கொள்ள உருவத்துல ஒருத்தர் வந்திருக்க, ஆக மொத்தம் 3 அடி மண் தானே கேக்குற, எப்படியாவது கொடுத்துடலாம்னு மாபலி மன்னர் வாக்கு கொடுக்கிற.
அதை தானம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னோட கமண்டலத்திலேருந்து தீர்த்தத்தை விட முயற்சி பண்ணும் போது குலகுருவான சுக்கராச்சாரியர் அவருக்கு தெரியறது வந்திருக்கிறது சாதாரண குள்ள பையன் கிடையாது, சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவே. மாபலி மன்னன் கிட்ட எச்சரிக்கிற, இந்த தானத்தை பண்றேன்னு ஒத்துக்காதீங்கன்னு. மாபலி மன்னன் கேட்கல. கொடுத்த வாக்குதான், நான் சொல்லிட்டேன். இந்த வேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரு வந்தாலும் அவளுக்கு நான் தானத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு பண்டாக அந்த கமண்டலத்தோட வாயில சுக்கராச்சாரியர் போய் உட்கார்ற. வாமனன் உடனே தர்பையை எடுத்து சுக்கராச்சாரியரோட கண்ணை, அதாவது அந்த வண்டோட கண்ணை குத்திடுற. பலி தாங்க முடியாம பறந்து வந்த உடனே ஜலம் கீழே விழருது. 3 அடி மண் கொடுக்கறேன்னு மாபலி மன்னன் சத்தியம் பண்ணியாச்சு, தானம் பண்ணியாச்சு. எங்க அளக்கட்டும் அப்படின்னு வாமனன் கேட்க, மிகவும் செருக்கு கொண்ட மாபலி மன்னன் எங்க வேணா அளக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வாமனனாக வந்த பெருமாள் தன்னோட உருவத்தை பெரிதாக்கி முதல் அடிய பூமியில வைக்கிறார், 2வது அடிய ஆகாசத்துல வைக்கிறார், 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு மாபலி மன்னன் கிட்ட கேட்க, மன்னனுக்கு ஆச்சரியமாக போயிடுறது. அவரோட செருக்கும் அங்க உடையறது. பணிந்து என்னோட தலையில, என்னோட சிரசுல வைங்கோன்னு கேட்க, அங்க மாபலி மன்னனுக்கு மோட்சம். இந்திரனுக்கு கொடுத்த வாக்குக்காக பெருமாள் கையேந்தி வந்ததுனால இது ரொம்ப உத்தமமான ஒரு அவதாரம். பெரிய உருவமாக தன்னை மாற்றி அதுக்கப்புறமாக அளந்ததுனால தான் ஆண்டாள் இங்க ஓங்கி உலகத்தை அளந்த அந்த உத்தமன், புருஷோத்தமன், அவனோட பேரை பாடி. பாடிங்கிறது நவவித பக்தியில 2வது. ஸ்ரவணம், கீர்த்தனம். பகவான் கிட்ட இந்த யுகத்துல சுலபமாக போறதுக்கான ஒரு வழி நாம சங்கீர்த்தனம். அதனால ஆண்டாள் நிறைய இடங்கள்ல 13 பாசுரங்கள்ல பாடி பகவானோட நாமத்தை பாடி அத சொல்லியிருக்கா. ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன், புருஷோத்தமன் கொடுத்த வாக்குக்காக கையேந்தி வந்த அந்த வாமனன், உலகளந்த பெருமாள், அவரோட உத்தமனோட நாமத்தை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள். இந்த பாவை நோன்பு நோக்க போறோம்னு பறை சாற்றி நீராடினாள். 3 பாசுரங்கள்ல இப்ப சொல்லியாச்சு. முதல் பாசுரத்திலையும் நீராட போகலாம் வாங்கோ, 2வது பாசுரத்திலையும் பரமநடி பாடி நீராடுதல்னு சொல்றா. 3வது பாசுரத்துல சாட்சி நீராடினால். அதே மாதிரி 2வது பாசுரத்துல எப்படி நம் நோன்பு அப்படின்னு சொன்னாலோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் நம் பாவை நோன்புக்கு, எங்களோட பாவை நோன்புக்கு, எல்லாரும் சேர்ந்து நோக்க போற நோன்புக்கு சாட்சி நீராடினால் என்ன கிடைக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த இடத்துல தீங்கின்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். மழை பெய்யறதுங்கிறது எந்த விதமான சேதமும் இல்லாம பெய்யணும். எப்படி பெய்யணும்னா மாசத்துல 3 முறை பெய்யணும். வேதத்தை சரியாக பிராமணர்கள் அத்தியனம் பண்ணினா அதற்காக ஒரு தடவை, மன்னர் சரியான முறையில ஆட்சி பண்ணினா அதற்காக 2வது முறை, கற்புக்கரசிகளுக்காக 3வது முறை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த மாதிரி மழை சரியாக பெஞ்சா, எந்த விதமான சேதமும் இல்லாம பெஞ்சா என்ன பலன்? ஓங்க பெரும் சென்னல் ஊடு கயலுகள. பயிரெல்லாம் பச்சை பசேல்னு வளைஞ்சிருக்கு, நெற்கதிர்கள் எல்லாம் ஒசந்து வளர்ந்திருக்கு, பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கு. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள. வாய்க்கால்ல தண்ணியும் நன்னா ஓடுறதுனால மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறது. ஊடு கயலுகள. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. போதுனா மலர், குவளை மலர், நீலோத்பலம். இந்த மலர்ல பொறிவண்டு, பளபளக்கும் ஒரு வண்டு, ஒரு உத்தமமான ஜாதியை சேர்ந்த வண்டு, அதுல இருந்து தேனை பருகிட்டு ஆற அமர
கண்ணை மூடிண்டு அந்த மலர்ல அது படுத்துட்டு இருக்கு. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி. ஆயர் பாடினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்ணன். கண்ணன் மனசுல வந்துட்டான்னா அடுத்தது கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி மனசுல ஞாபகம் வந்துடுதுன்னா பசுக்கள், பசுக்கள் தரும் பால். ஆயர் பாடியில கண்ணனோட வேணு கானம் கேட்கறதுனால பசுக்கள் மெதுவாக அந்த முலைய தடவி கொடுத்தாலே போரும், அது பாட்டுக்கும் பால் சுரந்துண்டே இருக்கு. கீழே பால் எடுக்கிறதுக்கு குடம் வச்சோம்னா ரொம்ப வழியறது அந்த குடம். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி இப்படி கொடுக்கறதுனால அந்த பசுக்கள் என்ன ஆறுதுன்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள் பால பாட்டுக்கும் கொடுத்துட்டே இருக்கிறதுனால வள்ளல் பெரும் பசுக்கள். இப்படி எல்லாம் நடந்ததுன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் பெற்று நிறைவான வாழ்வு இந்த பூமியில எல்லாரும் வாழ முடியும். இந்த இடத்துல செல்வம்னு ஸ்வாபதேச அர்த்தமாக பார்த்தோம்னா பகவான் இடத்துல பக்தி, ஸ்ரத்தையான பக்தி, நிஷ்காமிய பக்தி, அது இருந்தாலே நிறைந்த வாழ்வு, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும். 5 விதமான பலன்களை சொல்றா ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம், எந்த விதமான சேதமும் இருக்காது. திங்கள் மும்மாறி பெய்து, மாசத்துல 3 முறை மழை பெய்யும். ஓங்கு பெருஞ்சென்னல், பயிர்கள் எல்லாம் நல்லபடி வளரும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மையோட பால சொரந்துண்டே இருக்கும். நீங்காத செல்வம், இன்னைக்கு சந்தோஷம் நாளைக்கு துக்கம்னு இல்லாம நிறைந்த நித்தியமான பேரானந்தம். பகவானிடத்துல ஸ்ரத்தையான பக்தி, அது நமக்கு கிடைக்கும். இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி ஆனாலே தானாக பக்தி செலுத்துற அந்த மன நிம்மதி கிடைக்குமே. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல ஆண்டாள் பசுமை புரட்சி பத்தி சொல்றா, பால் புரட்சி, வெண்மை புரட்சி பத்தி சொல்றா, நீல புரட்சி, மழை பத்தி சொல்றதுனால நீல புரட்சி. இது எல்லாமே ஒரே பாசுரத்துல அழகாக கொண்டு வந்திருக்கா. இந்த பாசுரம் பல்லாண்டு பாசுரம்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் கோவில்கள்ல ஹாரதி எடுக்கும் போதும் பெரியவர்கள் ஆசி வழங்கும் போதும் இந்த பாசுரத்தை வாழ்த்தி பாடுவா. ஆண்டாள் லோகக்ஷேமத்துக்காக இந்த நோன்பு நோக்க போறோம்ங்கிறத நாடெல்லாம், நம்ம இருக்கிற இடம் மட்டும் இல்ல, நம்ம இருக்கும் மாநிலம் மட்டும் இல்ல, இந்த நாடு முழுவதும், இந்த லோகம் முழுவதும் மழை பெய்யும். மழை பெய்து பயிர்கள் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுத்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாம பசுக்கள் பாலச் சுரந்து, வள்ளல் தன்மையோட பாலச் சுரந்து நிறைந்த செல்வத்தோட வாழலாம். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அது அத்தனையும் சாரமாக இருக்கு திருப்பாவையில. அதனால தான் திருப்பாவைய கோதையின் கீதை, பகவதி கீதை அப்படின்னு சொல்லுவா. இந்த 3வது பாசுரத்துல ஆண்டாள் சொல்லும் மழை, பயிர் விளைச்சல், நீங்காத செல்வம். பகவத்கீதையில 3வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் கர்ம யோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞः கர்ம சமுத்பவஹ. பூமியில இருக்கும் ஜீவராசிகள் வாழ திருப்தியான சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பயிர் விளைச்சல் வேணும். பயிர் விளைச்சலுக்கு மழை வேணும். மழைக்கு யாகங்களும் யஜ்ஞங்களும் முக்கியம். ஆண்டாள் இந்த யாக யஜ்ஞங்களை தான் மார்கழி மாசத்துல பாவை நோம்பாக சொல்றா. ஸ்வாபதேச அர்த்தமாக ஆச்சாரியர்கள் சொல்லுவா. இந்த 3வது பாசுரத்துல ஏன் திருப்பாவை முழுவதுமே சாரம் என்ன அப்படின்னா ஆச்சாரிய தன்மையை குறிக்கிறது. ஆச்சாரியர்கள் நமக்கு ஞானத்தை வள்ளல் தன்மையோட கொடுத்துட்டேதான் இருப்பா இந்த பசுக்கள் மாதிரி. அதனால பசுக்கள்ங்கிறது ஆச்சாரியர்களையும், அந்த பால்ங்கிறது ஞானத்தையும் கொடுக்கிறது. அந்த குடம் ரொம்ப வழிஞ்சுட்டாலும் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கிற ஞானத்தை நிறுத்த போறது கிடையாது. அதனால அதை ஏத்துக்கும் தன்மையும் பக்குவமும் நமக்கு வேணும். அதுதான் இந்த 3வது பாசுரத்தோட ஸ்வாபதேச அர்த்தம், இன்னர் மீனிங்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்றதுனால இந்த பாசுரத்துல வரும் திவ்ய தேசம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள். இன்னைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் ரவா கேசரி. ஆவலோட காத்துட்டு இருக்கும் பாசுர கோலங்கள். இன்னைக்கு மலர்கள், வண்டு, மீன்கள், நெற்கதிர்கள் இதெல்லாம் இருக்கும் ஒரு கோலம் எல்லாரும் போட்டேனா. நாளைக்கு 4வது பாசுரத்துல ஆழிமழை கண்ணா. இந்த பாசுரத்துல ஆண்டாள் அருமையாக ஆச்சரியமாக ரெயின் சைக்கிள், நமக்கு மழை எப்படி உருவாருது அப்படிங்கறத பெருமாளோட ஒப்பிட்டு விளக்கும் ஒரு அற்புதமான பாசுரம். இதுல சங்கு, சக்கரம், மழை நீர், சார்கம், வில்லும் அம்பும் இத குறிக்கிற மாதிரி இந்த 4வது நாள் பாசுர கோலத்தை போடலாம். ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொன்ன மாதிரி லோகக்ஷேமம், மழை எந்த விதமான சேதமும் இல்லாம பெய்யணும், பயிர்கள் எல்லாம் நல்லபடி விளையணும், பசுக்கள் பால சுரக்கணும், நீங்காத நிறைந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமாக ஆண்டாளையும் அரங்கனையும் பிரார்த்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மார்கழி மாதம்னாலே வண்ண வண்ண கோலங்கள், அதுவும் இந்த மார்கழி மாதம் விதவிதமான பாசுர கோலங்கள். நம்ம நிகழ்ச்சி பார்த்து குறிப்புகள் கேட்டு நீங்க பாசுர கோலங்கள் போட்டிருந்தா அந்த கோலங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. 9884466986 நம்பர் மறுபடியும் சொல்றேன், 9884466986. சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும். நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.